அப்பதான் எனக்கு நினைவு வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். என்ன மன்னிச்சிடு. அந்த ஐராவதி இருக்காளே அவ. அவ இருக்காளே, அவ பத்ராமாவோட சேர்ந்து என்ன வச்சு இன்னைக்கு ஏதோ பூஜை பண்ண போறா. வீராவும் என் கூட கோயிலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். என் கூடவே இருக்கணும். உமா, நான் வீராவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் மனசு தெரிஞ்சுக்கணும். வீரா எனக்கு ஆதரவா இல்ல அவங்க அம்மாவுக்கு ஆதரவான்னு தெரிஞ்சுக்கணும். நேரம் வந்துருச்சு. அந்த 2 பேய்களும் இங்க வந்து என்ன எப்ப வேணா கூட்டிட்டு போலாம். நீ சீக்கிரம் கிளம்பி போய் வீராவை கூட்டிட்டு வா. எப்படியாவது கூட்டிட்டு வா, சரியா? சரி சரி, நான் எப்படியாவது கூட்டிட்டு வரேன். சந்திரகாந்தாவை கூட்டிக்கிட்டு இன்னைக்கு ராத்திரியே நான் இந்த அரண்மனையை விட்டு வெளியே போக போறேன். அது வந்து சந்திரகாந்தா தனியா தவச்சுக்கிட்டு இருந்தா, அதான் நான் இங்க வந்தேன். நாங்க 2 பேரும் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க 2 பேரும் எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு அழகானவங்க. நீங்க 2 பேரும் சந்திரகாந்தாவுக்காக நல்லதெல்லாம் நினைக்கிறீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து இவளை எப்படியாவது கடவுள்கிட்ட, அதாவது கடவுள்கிட்ட இருந்து வரம் வாங்கி தர முயற்சி பண்றீங்கன்னு சொல்ல வந்தேன். எவ்வளவு நல்லவங்க நீங்க. முடிஞ்சுதா? என்ன புகழ்ந்து பேசுன்னு உன்கிட்ட சொன்னா இல்ல உன்னை தேடி நான் வந்தனா? என் கண்ணு முன்னாடி நிக்காத. நான் சந்திரகாந்தா கிட்ட பேச வந்திருக்கேன். வெளியே போ. தப்பச்சுண்டா சாமி. ஆமா, யாரது? யாரது? என்ன இப்படி பண்ணது யாரு? துணிச்சல் இருந்தா நேர்ல வந்து மோத. இப்படி கோழ மாதிரி பின்னாடில இருந்து தாக்குற யாருனே? ஆமா, இந்த வீரா எங்க மறைஞ்சிட்டாரு? ஆளை எங்கேயும் காணமே. வீராவை எங்க போய் தேடுறது? வீரா! உமங், நான் இங்க இருக்கேன். உமங், உமங், நான் இங்க இருக்கேன். அங்க போய் தேடலாம். உமங், எங்க போற? வீரா! உமங்! யாரோ இந்த கண் கட்டி வித்தைய பண்ணிருக்காங்க. என்ன யாராலையும் பார்க்க முடியல. நான் சொல்றது உங்களுக்கு கேட்கல. ஆனா என்ன இந்த மாதிரி பண்ணது யாரு? நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? உன் நினைவுகள் திரும்ப வர நம்ம பூஜை பண்ணணும். நீ இன்னும் கிளம்பாம நிக்கிற. வீராவுக்காக காத்துட்டு இருக்கேன். வீரா இன்னும் வரலையே. நான் தகவல் அனுப்பிட்டேன். வந்துருவான். நீ வாமா. அவன் வரத்துக்குள்ள நாம பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். நம்ம வீரா நேரா கோவிலுக்கே வந்துருவாம்மா. இல்ல, வீரா வர வரைக்கும் நான் கோயிலுக்கு வரமாட்டேன். வீரா வந்ததும் நம்ம சேர்ந்து கோயிலுக்கு போலாம். வீராவை கூட்டிட்டு வர சொல்லி நான் உமாங் கிட்ட சொல்லியிருக்கேன். உமாங் வந்துருவான். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, நான் வீராவை அரண்மனை முழுக்க தேடிட்டேன். அவரை எங்கேயும் காணல. நான் வீரர்கள்கிட்டையும் பணிப்பெண்கள்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்களுக்கும் தெரியல. வீரா திடீர்னு எங்க போயிருக்கா? ஒருவேளை ஐராவதி அவனை மறைஞ்சுக்க சொல்லியிருக்காளா? இல்லைன்னா பழையபடி அவங்க அம்மா பேச்சு கேட்டு அவங்க கூட சேர்ந்துட்டானா? அவன் அம்மாக்காக தான் மறைஞ்சிருக்கானா? நான் சொல்றதுதான் வீரா செய்வான். தாய் சொல்ல தட்டாத பிள்ளை. அவனுக்கு நான் தகவல் அனுப்பிட்டேன்னு சொல்றேன்ல, அவன் வந்துருவான். அவன் எங்க இருந்தாலும் நேரா கோயிலுக்கே வந்துருவான். இப்போ நீ எங்க கூட வா. இல்ல, வீரா இங்க வர வரைக்கும் நான் எங்கேயும் வரப்போறதில்ல. நீ எப்படி வரமாட்டேன்னு சொல்ல முடியும்? எங்க கூட வந்தே ஆகணும். அது வந்துமா, நம்ம போகிறதுக்குள்ள முகூர்த்தம் முடிஞ்சு போயிடும்ல. முகூர்த்தம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் பூஜை எப்படி பண்ண முடியும்? இல்ல, வீரா வந்த உடனே கிளம்பணும்னு என் மனசு சொல்லுது. சரிம்மா. ஐராவதி, நாம ஒண்ணு பண்ணலாம். வீராவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வீரா வரலைன்னா அப்புறம் சடங்கு பண்ண முடியாதே. சடங்கு செய்யற முகூர்த்தம் தாண்டிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு தேவையான எதுவுமே கிடைக்காது. சந்திரகாந்தாவோட நினைவுகள் அதுதானே உனக்கு தேவை. வா, வீராவை தேடலாம்.
சந்திரகாந்தா ஒருவேளை வீரா உனக்கு உதவி செய்ய விரும்பலையோ என்னவோ, அதனால வேணும்னே எங்கேயாவது மறைஞ்சுக்கிட்டானா என்ன? நான் வீராவை தேடி பார்க்கறேன். சந்திரகாந்தா, எல்லாரும் வீராவை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க. ஆனா அவரை எங்கேயும் காணோம். ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன். சரியா? நான் வீராவை பத்தி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவனை மட்டும் நம்பாத. ஐராவதி வீராவை பத்தி என்கிட்டயே தப்பா பேசியிருக்காங்க. ஒருவேளை அவங்களே வீராவை மறைச்சு வச்சிருக்காங்களா? சித்தி, நான் உங்ககிட்ட பேசணும். சித்தி, எங்க இருக்கீங்க? யார் நீ? என் முன்னாடி வா. என் முன்னாடி வந்து உன்னோட முகத்தை காட்டுன்னு சொன்னேன். திடீர்னு என்னாச்சு? எப்படி இவ்வளவு இருட்டாச்சு? எனக்கு எதுவுமே தெரியலையே. யார் நீ? யாரு? இந்த வெளிச்சம் சந்திரகாந்தா என்ன கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். சித்தி, சித்தி, வீரா திடீர்னு எங்கேயோ காணாம போயிட்டான். எனக்கு அவன் தேவை. நான் அவனை பார்க்கணும். அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி அவனை பார்க்கணும். ஆனா அவன் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்படியா? வீரா மறைஞ்சிட்டானா? மன்னிச்சுடு சந்திரகாந்தா, உன் மனசை உடைக்க நான் விரும்பல. உன் மனசுல வீரா மேல அன்பு இருக்கு, நம்பிக்கை இருக்கு, காதல் இருக்கு. ஒருவேளை அந்த வீரா நல்லவனா இருக்கலாம், அவன் உன்னை காதலிக்கலாம். ஆனா ஒருவேளை அவனோட அன்பு, காதல், நம்பிக்கை எல்லாம் பொய்யா கூட இருக்கலாம். சித்தி, வீராவோட காதல் நடிப்பில்லை. சந்திரகாந்தா, அவன் காதல் நடிப்பு இல்ல, உண்மைதான்னு வச்சுக்கலாம். ஆனா இப்ப அதுக்கு நேரம் இல்ல. இப்ப நீ காதலிக்கிறதெல்லாம் நினைக்க கூடாது, அத பத்தி யோசிக்க கூட கூடாது. இப்ப அவன் உனக்கு நண்பனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவன் ஒரு எதிரி, அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனா இப்ப ஒன்னே ஒன்ன மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. உன் லட்சியம் உன்னை கூப்பிடுது. போ, கோயிலுக்கு போ, சடங்க முழுசா பண்ணு. அதுதான் இப்ப நம்ம கிட்ட இருக்க ஒரே வழி சந்திரகாந்தா. சித்தி, வீரா இல்லாம சந்திரகாந்தா, இந்த லட்சியத்தை நீ அடைஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த லட்சியத்துக்காக தான் நீயும் இங்க வந்திருக்க, நானும் வந்திருக்கேன். உங்க அம்மாவுக்காக, மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக நீ இந்த லட்சியத்தை நிறைவேற்றி ஆகணும். உன்னோட அம்மாவோட சத்தியத்தை நிறைவேற்றி ஆகணும். உன்னோட அம்மாவுக்கு சொந்தமான இந்த ராஜ்யத்தை மீட்கணும். இந்த நாட்டை ஆள்றதுக்காக தான் ஐராவதி உங்க அம்மாவே கொன்னா. அவ செஞ்சதுக்கு நீ அவளை பழி வாங்கி ஆகணும். உன்னுடைய அம்மாக்காக நீ இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் சந்திரகாந்தா. ஆமா சித்தி, நான் செய்வேன். எங்க அம்மாவோட ராஜ்யத்தை நான் காப்பாத்துவேன். அவங்க கொன்னவங்கள நான் பழி வாங்குவேன். இப்ப நீ கோயிலுக்கு வர தயாரா இருக்கிறதா அவங்க கிட்ட போய் சொல்லு. என்ன மன்னிச்சிடு சந்திரகாந்தா, நீ லட்சியத்தை விட்டு போறதை என்னால விரும்ப முடியல. விஜயநகரத்தை விட்டு விலகி போறதுங்கிறது லட்சியத்தை விட்டு விலகி போறதா இருக்கும். இப்ப நீ உன் தாய்நாடை விட்டு விலகி போறது சரியா இல்ல. நான் சந்திரகாந்தாவை காப்பாத்தணும்னா அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயே ஆகணும். இன்னைக்கு மட்டும் நான் அந்த வீராவை அந்த மாய கூண்டுக்குள்ள சிக்க வைக்காம இருந்திருந்தா உன்னுடைய எண்ணம், உன்னுடைய லட்சியம், உன்னுடைய கர்மம், உன்னுடைய தர்மம் நிறைவேறாமலே போயிருக்கும். தர்மத்தோட வழியில எந்த கெட்டதும் வரவே கூடாது.
அது நட்பா இருந்தாலும் சரி காதலா இருந்தாலும் சரி யாருக்கும் இடம் இல்லை. அதுக்காக நான் உன்னையும் வீராவையும் பிரிச்சே ஆகணும்.